கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு வேதவசனத்தை காண்பிக்கிறேன். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்குவதில்லை, நீர் அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. பாருங்கள், எவ்வளோ அருமையான வசனத்தை சொல்கிற பாருங்க. என் அன்பு பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு வார்த்தை வீடியோ பார்த்துக்கிற பிரியமானவர்களே, ஆண்டவன் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி என்ன சொல்கிறான்னா, என் மக கடன் வாங்க மாட்டான், அநேகருக்கு கடன் கொடுப்பான். நான் கடனே வாங்கினுக்கிறேன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் விசுவாசி, ஆண்டவர் நம்பு. இந்த வசனத்தை கை கொண்டு ஜெபம் பண்ணுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், அவர் சொன்னபடி நீ நடந்தினா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பதினால நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதே இல்லை. எப்போனா நம்ம ஆசீர்வாதத்துக்கு பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், கர்த்தருக்குள் நம்ம நிலைத்திருக்கும் போது, அவருடைய வழியில் நடக்கும்போது, அவர் சொன்னபடி நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் நம்ம அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்போம், நாமோ கடன் வாங்காது போவோம். நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதே இல்லை. நீ ஒருத்தருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன்றார் ஆண்டவர். அநேகர் நீ ஆளுவ, ராஜா மாதிரி ஒரு முதலாளியாக இருப்ப. ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன தொழிலாளியே போயிருப்ப, போஸ்டிங் உயரும், மேனேஜர் ஆகிடுவேன், அப்புறமா ஓனர் ஆகிடுவேன். எவ்வளோ பாருங்கள், ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறேன். நீ ஆள மாட்டப்பா, அவர்கள் உன்னை ஆளுவதில்லை, நீ தான் அவர்கள் ஆளுவன்றார் ஆண்டவர். அவங்க கடன் கொடுக்கும், நீ கடன் கொடுக்க மாட்டே, நீ கடன் வாங்க மாட்டப்பா, நீ அநேகருக்கு கடன் கொடுப்பன்றார். எவ்வளோ ஆசீர்வாத வார்த்தை பேசுகிற போகிற. எப்பொழுது அதெல்லாம் நடக்குன்னு சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுக்கும்போது, தேவனை பின்பற்றும் போது, தேவனுடைய வழியில் சாயலை நீ தரித்து கொள்ளும்போது, நிச்சயமாக இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், அவர் சொல்லிட்டான்னு ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம அவர் வழியில் நடக்கணும். நடந்த ஆசீர்வதிப்பதினால அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ கடன் வாங்க மாட்ட ஒரு காலமாக. ஏன்னு வச்சுக்கா, ராஜா நம்ம கூட இருக்கிறார், ஐஸ்வர்யத்தின் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்மக்கிட்ட வந்துட்டார்னா நம்ம தானங்க அநேகருக்கு கடன் கொடுப்போம், நம்ம கடன் வாங்க மாட்டோம். ஆண்டவர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் நீ கடனாளியாக இருப்பா. இப்போ கடத்தெல்லாம் அடித்து நீ அநேகருக்கு கடன் கொடுக்க போகிறீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அநேக ஜாதிகள் உங்களை ஆண்டு கொண்டிருக்கலாம். அநேக கம்பெனியில் போய் அநேக பேர் உன்னை வேலை வாங்கியிருக்கலாம். இனிமேல் நீங்கள் அவங்கள வேலை வாங்க போகிறீங்க, நீங்கள் தான் அவங்க ஆள போகிறீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ பார்த்து இயேசுடைய வழியில் நடங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அன்போடு வாழுங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.